ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13th of April மண்டே. ஆக்சுவலாக என்னன்னா சண்டே போகிறதும் தெரில, சாட்டர்டே சண்டே எதுவுமே தெரில. அப்படியே என்ன டேட்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி vlog பண்ணும்போது வந்து அந்த டேட்லாம் எடுத்து சொன்னால் தான் உண்டு. அப்போ தான் தெரியுது ஓகே இதுதான் டேட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்க இப்போ தான் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:21 ஆகுது. இன்றைக்கி அதிசயமாக வந்து இயர்லி மார்னிங் 6 o'clock ஏஞ்சிட்டு ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பீரோ வந்து ஆக்சுவலாக வெளியே ஷிஃப்ட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து இல்லை இது வெளியே வச்சா அசிங்கமாக இருக்கும், ஸோ அதனால் வந்து இதை உள்ளே வை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரூமே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் வந்து ஆக்சுவலாக என்னோடய ரூமு. இந்த சைடு ஒரு பீரோ, இங்கே ஒரு பீரோ, இங்கே என்னோடய ஒர்க் ஸ்பேஸு, இந்த சைடு பாருங்கள் லைட்டு, இந்த இடத்துல சாமி ரூமு, இவ்வளோ விஷயம் இருக்குது என்னோட ஒரே ஒரு சின்ன இந்த ரூம்லேயே. பட் ஆனால் இந்த மாதிரி காம்பேக்ட் ரூம்ஸில் தான் வந்து இது மாதிரி எல்லாம் வைக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா. என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு மார்னிங் அப்படியே ஒரு மாதிரி துருன்னு இருந்தேன். சரி ஓகே எல்லா வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை யூடியூப் ப்ளே பட்டனை வந்து ஸோ ஓகே இங்கே மாட்டி வைக்கலாம். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ ஓகே இந்த இடத்துல மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாட்டி வச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு சைடு ஆணி மட்டும் தான் அந்த அதனால தான் கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஒரு சைடு ஆணி அடிச்சுட்டு இன்னொரு சைடுலாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சிட்டேன். ஆணி எங்கே போய் இந்த நேரத்தில் போய் வாங்குறது, பட் ஆரம்பிச்சிட்டோமே அதை முடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி பேச்சப் பண்ணி வச்சிட்டேன். பட் ஃப்யூச்சரில் வந்து அதை ப்ராப்பராக செட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாத்ஸை ஃபுல்லாக அப்படியே பறக்க தூக்கி போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே க்ளீனாக அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. பெங்களூர் போனதுக்கப்புறமா பெங்களூரில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் எல்லாத்தையுமே நானே தான் பண்ணிப்பேன். ஃபுல்லாக ரூம் க்ளீன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா எதனா வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னும் போது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நான் சென்னையில் இருந்தப்போ வந்து சுத்தமாக வந்து இந்த மாதிரி வந்து என்னோட வீட்டு வேலை மீன்ஸ் என்னோட ரூம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் படு மோசமாக இருக்கும். எதையுமே எடுத்தபடி அப்படியே தூக்கி போட்டு அப்படி தான் இருந்தது. ஸோ பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் என்னுடைய விஷயங்கள் நானே பண்ண ஆரம்பிச்சேன். அதான் என்னன்னா இந்த ஒரு 4 நாளாக வந்து சுத்தமாக வந்து எதையுமே க்ளீன் பண்ணல, எதுவுமே தொடல. சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் அப்படியே தூக்கி போடுறது, அப்படியே பெட்டில் படுத்துக்கிறது, அப்படியே ஒரு குப்பை தொட்டி உள்ள படுத்துக்கிற நம்ம தான் என்ன. இப்போ தான் வந்து எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி க்ளீனாக இருந்தாலே நம்ம மைண்டும் க்ளீனாக ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக. அது அந்த ஒரு எனர்ஜி தான் நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் இது மாதிரிலாம் வேலை செய்வேன். இன்றைக்கி செஞ்ச மாதிரி நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். என் மானத்தை வாங்குற நாய் பூனை கிளி இது வச்சு பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்கும். தெரியாமல் கேட்டேன். சின்ன வயசில் என்ன பண்ணுவேன் இது மாதிரிலாம் வேலை செய்வேன். நான் என்னோடய ரூமில் க்ளீன் பண்ணுவேனான்னு கேட்டேன். என் மானத்தை வாங்குது அது. சீரியஸாக பாஸ், நான்லாம் வந்து அந்த மாதிரி வந்து வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஃபுல்லாக பெட்ஸு அது பின்னாடி தான் வந்து நான் மோஸ்ட்லி சுற்றிட்டே இருப்பேன். வீட்டிலேருந்து ஒரு வேலை நம்மளே போய் வாய்க்கு கொடுத்து பல்பு வாங்குறதுன்னு வாங்க பார்த்தீங்களா, இதுதான் சரி ஓகே நல்லதாக எதனா ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் எங்கள் அம்மா நினச்ச மாதிரி காலை வாரி விட்டாங்க. எங்கள் அப்பா வேறு கூட வச்சுருந்து காலை வாடுறாரு. இல்லை லாக்டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும் போல இருக்குது. இன்னும் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இருங்க கேட்கலாம். டாடி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 11 மணிக்கா அனௌன்ஸ் பண்ணாமல் சொல்லாத, சட்டப்படி வராமல் வெளியில் சொல்லக்கூடாது. நான் எதுவுமே சொல்ல. ஸோ இன்றைக்கி தான் வந்து கூட்டம் கூடுறாங்களாம். தட் வந்து இன்றைக்கி தான் வந்து சொல்லுவாங்க. தட் கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகிறது நம்ம வந்து கன்ஃபார்ம், அது மட்டும் எனக்கு தெரியும். பட் எத்தனை நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்றது சுத்தமாக ஐடியாவே கிடையாது. டோன்ட் வரி, சீக்கிரமாக நம்ம ரைடு போவோம். போகிறோண்டா என் செல்லாபுக்கு போகிறோண்டா.
நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் தட் வந்து சென்டர் ஸ்டாண்டில் நிப்பாட்டுங்க, சைட் ஸ்டாண்டில் நிப்பாட்டினா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ப்ளஸ் டயர்ஸும் வந்து கீழே டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து மார்னிங் டைமில் வந்து பைக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே எடுத்துன்னு வந்து விடுவோம் நைட்டில் மறுபடியும். ஸோ அதனால் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட வேண்டிய நீடும் இல்லை, பைக் வந்து கீழே விடாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுறோம் அப்படின்றதுனால சைட் ஸ்டாண்ட் போட்டு கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதுதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. ஒன்றும் இருக்காங்க இரு அண்ணா விளாக் பண்ணிருக்கேன்டா வரைக்கும் போயிடல நம்ம. ஐயோ ஆக்சுவலாக 2 ரைட் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆல் இந்தியா ரைடு ஒன்று, K2K ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சார் இதுலனா இது அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரெண்டுமே நடக்குமா அப்படின்றதே வந்து ஃபுல் செம்ம டவுட்டாக இருக்குது. ஏன்னா எப்போ வரைக்கும் லாக்டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட் எல்லாத்தையுமே வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றதும் வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது எனக்கு. அது மட்டும் இல்லை நேற்று வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் வந்து சம்திங் ஏதோ ஃப்ளைட்ஸ்லாம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பேன் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம் நடக்குது அங்கேன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கிளியராக தெரியல. பிகாஸ் வந்து கூகுளில் போட்டோன்னு வச்சுக்கலாம் 1க்கு 10 வருது. தட் வந்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா இந்த ஒரு ரீசன் தான் எனக்கே கன்ஃபார்மாக தெரியல தட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் இந்தியா ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 10 days 15 days போஸ்ட்போன் ஆனால் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதுக்கு மேலே போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை ரைடை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் போஸ்ட்பான் பண்ணி ஆகணும். பிகாஸ் நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் எதுவுமே வந்து நான் இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல. பட் ஃபியூச்சரில் வந்து கன்ஃபார்ம் ரைடு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ண போகிறேன். தட் வந்து இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன், இந்த இடத்த கவர் பண்ண போகிறேன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த கேஸ் வந்து ஆல் இந்தியா ரைடு நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் K2K கன்னியாகுமரி டு காஷ்மீர் இது வந்து கண்டிப்பாக நடக்கும், நம்புகிறேன் நடக்கும்னு. அதுவும் வந்து ஒரு பக்கம் வந்து எனக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகின்னு இருக்குது. தட் வந்து கண்டென்ட் என்ன கிரியேட் பண்ண போகிறோம் புதுசாக டெய்லி வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபருக்குமே இப்போ வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக முடிய போகுது. அது இல்லாமல் ஃபுல் டைம் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். பிகாஸ் வந்து யூடியூப்லேருந்து வர ரெவன்யூ வந்து குறைஞ்சிச்சு, பிராண்ட்ஸ் எதுவுமே வந்து வர போகிறதில்ல இந்த டைமில். அண்ட் வீட்லேயே இருக்கணும், கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணணும், வீடியோஸும் மேக் பண்ணணும், சேனல்லையும் வந்து டெவலப் பண்ணணும், புதுசாக என்ன ஒன்று பண்ணிருக்கோம். நிறைய வந்து எப்படி சொல்கிறது ப்ரெஷர் போட்டுன்னு இருக்கும் எல்லாருமே. அண்ட் அடுத்தடுத்து பிளான் பண்ணி வச்சுருக்க விஷயங்கள்லாம் மீன்ஸ் இந்த வருஷம் வந்து இந்த ஒரு பிளான் மாறிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிற விஷயம் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ரியலி பாஸ் இது ஒரு ட்ரீம் மாதிரி முடிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகினே தான் போதே தவிர கம்மியாக மாட்டேங்குது. பட் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக இதெல்லாமே நடந்து தான் ஆகணும். அடுத்த வருஷம் பண்ணணும்னு தான் அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் அடுத்த வருஷத்துக்கு இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு மாற்றி போடணும். ஸோ இவ்வளோ இருக்குது, பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது. விளாக் பண்ணணும்னு நினச்சாலும் விளாக் பண்ணுறதுக்கே மூட வர மாட்டேங்குது சுத்தமாக. ஏன்னா ஃபுல்லாக மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடு இந்தியா ரைடு பிளான் பண்ணி வச்சிருக்கோம், என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது உள்ளே தான் இருக்குது ஃபுல் மைண்டுமே. ரைட்டாக கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். தட் நம்மளை விட வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுன்னு டெய்லி வேஜஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து டெய்லி சம்பளம் வந்தால் தான் வந்து வாழ்க்கையே ஓடும். ஸோ அவங்களாம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல உண்மையாக சொல்லணும்னா. இப்போ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், செம்மையாகவே தூத்துது பாஸ் உள்ள பா. ஏன்னா வந்து இந்த லைட்டு போட்டு ஃபேன் எதுவுமே போடாமல் இருந்தாலே நார்மலாகவே ஆரம்பிச்சிது. நம்ம எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து விளாகை ஸ்டார்ட் பண்ணாலும் விளாக் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க தட் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருன்னு இருந்தேன். இப்போ அப்படியே வேர்க்க நான் இது தூதுவளை தோசைண்ணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நீ வீட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணின்னு இருக்காங்க. ஃபஸ்ட் சாப்பிடுவாங்க. ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து பெருசாக தாம் எதுவும் இல்லை, ட்ரோன் ஷாட்ஸ் இல்லை, ரொம்ப ஓவராக சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி நார்மலான ஒரு vlog தான், எனக்கே தெரியும் அது. ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன். இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எதுனா ஒரு வியர்ட் ரீசன் இந்த ஒரு vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கை போட்டு விடுங்க. And see people in the next video. Till that, signing off your cherry. As usual, just eat, sleep, ride and repeat it again, guys. Channel மறக்காம subscribe பண்ணுறேன், notification button click பண்ணுறேங்க, Instagram அது இதுன்னு சொல்லிட்டு போய் follow பண்ணுறேங்க. Greenhouse, ball it up, I'm with the gang. We taking shots off the rebound. Fucking my post to say now. Build up the bank to make me a safe house. Shake it up. She got her hands on her knees and she bringing the cake out. Smoke it up. I got some gas, some packs. I'm up in the greenhouse. Ball it up, I'm with the gang. We taking shots off the rebound. Fucking my post to say now. I've been humble too long. Yeah. Tell them all to stay calm. Yeah. Tell them all to move on. Yeah. Fucking my post to say now. They be
lost in the sauce. Took a loss, that's your loss. Had to get my point across.